வெஜிடபிள் இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும். அப்படிதான் நம்ம உடம்பு இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நமக்கு பிடிக்கலனாலும் சில காய்கறிகளை பிடிச்ச மாதிரி பிடிச்ச சாப்பாட்டோட எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். 3 வெரைட்டி ஆஃப் சட்னி ஒரே இதில் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 6 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 மூடி அளவு லெமன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் லெமன். தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு நல்லா சட்னி பதத்துக்கு மைய அரைச்சிக்கோங்க. அடுத்தது தாளிப்பு. வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, பெருங்காயம், அரிஞ்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது 4த்தையும் போட்டு தாளிச்சு எடுத்து கொட்டினீங்கன்னா அருமையான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடிங்க. தயவு செஞ்சு பிடிச்ச சாப்பாட்டோட பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை நம்ம ராவாகவே அரைச்சி அப்படியே சட்னியாக சாப்பிட்றனால மொத்த சத்தம் அப்படியே நமக்கு கிடைக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.